ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். மைசா விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதனால் காலைல எழுந்திரிச்சி சாணி தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டு முடிச்சோன்னே இன்றைக்கி ஒரு பால் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ், என் நாத்தனார் வீடு பால் காய்ச்சி, அதனால் அது அங்கே தான் போகலான்னு சொல்லி கிளம்பிகிட்டு இருந்தோம். காலையில் ஃப்ரெண்ட்ஸ் மணி 7:30, அதனால் சீக்கிரம் பால் காய்ச்சணும்னு சொல்லி வேகமாக கிளம்பிகிட்டு இருந்தோம். இவங்க பாப்பாட்டெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் நானும் ஈசான மைக்கிமா 3 பேரும் தான் கிளம்புனோம். சாமி போட்டால் பால் காய்ச்சதுக்கு எல்லாமே கொண்டு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போனோடனே டக்குன்னு பாலை முதல்ல அடுப்பில் வச்சுருவோம்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே நான் சந்தனம் குங்குமம் எல்லாத்துக்கும் வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாட்ட ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். செங்கல் வச்சு தான் உள்ளக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். நான் புது வீடில் அதனால் கீழே கொஞ்சம் மணல் போட்டு காய்ச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் குத்துவிளக்கு சாமி போட்டால் எல்லாத்துக்கும் கதம்பா எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் பொங்க போனால் எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். சஜித் குட்டிக்கு எப்படி வேஸ்ட்டு இருக்குன்னு பாருங்கள். வேஸ்ட்டை கழட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவன் பாட்டில் போட்டு அலைஞ்சிட்டான். நான் சூப்பராக ஃபிட்டாக இருந்துச்சு அவனுக்கு நல்லா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, பழச்சி வீடு. முன்னாடி ஒரு போத்திகள் மாதிரி இவங்க எல்லாம் ஜாலியாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்க பொடுசு எல்லாம். அவன் வேடி சட்டையை பாருங்கள், அவன் நல்லா விளாண்டுட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். வாசல் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே இந்த கண்ணாடி டோர் வச்சு தானே வருது, நல்லா இருந்தது. உள்ளே வந்தோடனே ஹால் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஹால். அப்புறம் ஒரு கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வீடாக கட்டியிருந்தாங்க. இவங்களுக்கு ஒன்று, என் நாத்தனார் வீட்டுக்கு ஒன்று, அவங்க குழந்தைனுக்கு ஒன்று. 2 வீடாக போட்டிருந்தாங்க அவங்க மாமா வந்து. உள்ளக்கு ஒரு பெட்ரூம். உங்களுக்கு நல்லா செல்ஃபாக வச்சு பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. இப்போ தான் மாரி சரி கவுட்டம் எல்லாம் வராங்க. எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நடைய பாருங்கள் வேஷ்டி. இதான் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி 2 வீடும் தனித்தனியாக போட்டாங்க. எல்லாமே தனித்தனியாக, மாடிப்படி முதற்கொண்டு எல்லாமே தனித்தனியாக தான் போட்டிருந்தாங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது. எல்லாமே செப்பரேட்டாக தனியாக தான். ஏன்னா இப்போ ஒன்றா போட்டு நாலு பண்ண பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்போ தனித்தனியாக எல்லாருக்குமே போட்டாச்சு. இப்போ வண்டி போகுது ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போகிறதுனால சாமி கும்பிட்டு போயிடும்னு வந்துச்சு. சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எங்கள் சாப்பாடெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சும்மா சிம்பிளாக வீட்டில் மட்டும் பால் காய்ச்சி, நிறைய பேருக்கு சொல்லலை, சும்மா வீட்டாளங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தா.
சாப்பாடு, சாம்பார், கூட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வண்டி கிளம்புனோம். இன்றைக்கி 2-3 ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது பால் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி, அதனால் பால் காய்ச்சி கல்யாணம் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த பொன்முருகன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வீடு தான் பால் காய்ச்சி. பொன்முருகன் நம்ம தான். ஈசானா பழுமாறிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் அவங்க அப்பா கிளம்பிடுச்சு வேலைக்கு. நாங்கள் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் இல்லைல்ல, வீட்டாளுங்க மட்டும்தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா எல்லாம் வந்திருந்தாங்க. இது தூத்துக்குடியிலேருந்து வர்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி வந்துருந்துச்சு. ஏன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு ஒத்தியில் வரணும்ல, பஸ்ஸில் வந்துச்சு. வந்த உடனே அப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். நான் அக்கா, ஜாஜித்து, சஸ்வந்த் எல்லோரும் 3 பேரும் சாமி கும்பிட்டு சும்மா அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் உட்காந்து நானும் அமுதா எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். முத்துமாரியக்கா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ். பால்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு சும்மா எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளக்க அப்போ தான் ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்களா, சரின்னு சொல்லி உள்ளக்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இது எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ், கணேசன் எல்லாம் வந்திருந்தாங்க. பொம்மலக்கா எல்லோரும். இது வந்து கோயில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கையில் காப்பு கட்டியிருக்காங்க, விரதம் இருக்காங்க, இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லோரும் வந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே மாற்றி இடத்தான் மாற்றி உட்காந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் பூமாரிக்கா வந்தாங்க. பூமாரிக்கா நிக்கிதா எல்லாம் 2 பேர் மட்டும் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஃபங்க்ஷன் முடியுங்களே இங்கே பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க பையங்கள்லாம் காசு வசூல் பண்ணி போய் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளாத்தியளத்தில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பிள்ளையார் வந்து 500 ரூபாயாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 3 மணி ஆயிடுச்சா. சரி கொலக்கட்டையெல்லாம் வச்சுருன்னு சொல்லிட்டு வந்து அவிச்சிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானே ஈசானா மவனே ஊர்லேருந்து வந்திருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தான். அப்படியே அவனும் ரெடி பண்ணி சொல்லி வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து வேர்க்கடலை, இது தேங்காய் எல்லாம் வதக்கி போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் கொலக்கட்டை வச்சா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சும்மா பச்சரிசி மாவுலேருந்து உள்ளுக்கு வந்து லைட்டாக மண்டபம் மட்டும் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா அவிக்கணும். அப்படின்னா தான் போட்டு சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது மாதிரி தான் செஞ்சுருந்தோம். அதுக்கு தான் மண்டபத்தை உடச்சிக்கிட்டு இருக்கான்.
அதுக்கு ஒரு குட்டி பிள்ளையார் வந்தார். அவங்களுக்கு போய் காசு போட்டுட்டு உண்டியல் கொண்டு வந்திருந்தால அதில் காசு போட்டுட்டு சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவனாக செஞ்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். களிமண்லேயே செஞ்சு நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சது பிள்ளையார், நம்ம தம்பி. அந்த பிள்ளையாருக்கும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இப்போ நம்ம பொடியங்க கொண்டு வந்த பிள்ளையாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அருகம்புல், இது எரிகிழம்பு மாலை எல்லாமே கோர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. மறுபடியும் இவங்க இந்த பையங்க எல்லாம் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வசூல் பண்ணி வாங்கினாங்க. அதனால் இவங்க மாளிகை கொண்ட ஊருக்கு கிளம்புனாங்களா, ஃபங்க்ஷனுக்கு வந்து ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்களையும் சாமி கும்பிட சொன்னால் அதனால் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையார் நல்லா அழகாக ஜோடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர்னு வாருங்க வசூல் பண்ணேன். சின்ன பையங்களாலே அது ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா வீட்டுக்கும் போய் பிள்ளையார் போய் சந்தனம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்டுக்கும் போனாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட வந்துட்டோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு மாலைக்காரிக்கு வந்து பத்தி சூடம் எல்லாம் மற்ற சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பழம் எல்லாம் உடைக்கலை, வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தேங்காய் பழம் எதுவுமே உடைக்கலை, சும்மா சிம்பிளாக மட்டும் விளக்கு மட்டும் போட்டு கும்பிட்டோம். பாயாசம் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கொலக்கட்டை வச்சுருந்தோம். சுண்டல் வெள்ளையும் சுண்டலை வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பிள்ளையார். இந்த பிள்ளையார் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். இது வந்து சும்மா நம்ம பூஜை கபோர்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கிறோம்ல, அதனால் நம்ம வீட்டில் உள்ளது. அதுக்கு மட்டும் இது கதம்பை மட்டும் போட்டு அருகம்புல் பிடிங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வச்சாங்கன்னு தெரியல, மறந்துட்டு. அதனால் சும்மா மட்டும் இப்படி மட்டும் சாமி கும்பிட்டோம். கதம்பெல்லாம் போட்டு பத்தி சூடம் மத்தாச்சு. கொலக்கட்டை வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாயாசம் எல்லாம் அதை மட்டும் வச்சோம். பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ், கொலக்கட்டை, இனிப்பு கொலக்கட்டை எல்லாம் வச்சுருந்தோம். எரிக்கிழம்பு பொடின்னு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு சாமி கும்பிட்டோம். எரிக்கிழம்பு மாலை கோர்க்கலை, ஏன்னா கொஞ்சம் இருந்துச்சு. அது வந்து ஆகாசம் வந்து அங்கே அந்த பிள்ளையாருக்கு வேணும்னு சொல்லி கொண்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம் கொஞ்சம் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அவங்க அப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வண்டி போயிடுச்சு. அதனால் நாங்கள் தேங்காயெல்லாம் உடைக்காமல் சும்மா மட்டும் சிம்பிளாக மட்டும் சாமி கும்பிட்டோம். ஏன்னா தேங்காய் எதுவுமே உடைக்கல, அதனால் சும்மா வீட்டில் மட்டும் பத்தி சூடம் இது விளக்கு மட்டும் போட்டு கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாயந்தரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டோம். ஏன்னா காலையிலே சும்மா மட்டும் அங்கே பால் காய்ச்சி வீட்டுக்கு போகிறதுனால சும்மா சாமி கும்பிட்டு போயிட்டோம். இப்போ வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பூ எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோம். ஏன்னா காலைல கும்பிட்டா லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு சுண்டல் எல்லாமே அவிக்கலாம், அதனால் சாயந்தரமும் பண்ணிக்கிறோன்னு சொல்லி சாயந்தரம் தான் சாமி கும்பிட்டோம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிட்டோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மைசா விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இது வாஷிங் மிஷின் நம்ம பால் காய்ச்சிட்டு இருக்காங்க, அதுவும் டெலிவரி ஆயிடுச்சு. அதான் போய் இறக்கி வச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.